நண்பர்களே, இந்தக் கதை மிகவும் பழைய காலத்தைச் சேர்ந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் மோகன் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். தினமும் காலையிலிருந்து இரவு வரை உழைத்து தனது குடும்பத்தை நடத்தினார். மோகன் எளிமையாக வாழ்ந்தாலும் அவரது மனது மிகப் பெரியது. எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ தயாராக இருந்தார். மோகனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது ஒருவர் பசித்திருந்தால் தன் உணவையே கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். ஒரு நாய் பசியுடன் வந்தது. தன்னுடைய உணவை கொடுத்துவிட்டார். அவரது மனைவி சுனிதா இதனால் அடிக்கடி வருத்தமடைவாள். உங்களுடைய கொடையினால் நம் சமையலறை எப்போதும் காலியாகிவிடுகிறது. நீங்களும் உங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டாமா என்றாள். மோகன் சிரித்தபடியே பதிலளிப்பார். சுனிதா, ஒரு பசித்த வயிறுதான் பெரிய பகைவர். நாம் ஒருவருக்கு உதவ முடிந்தால் நாம் செய்ய முன்வர வேண்டாமா? கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஒரு மதிய வேளையில் மோகன் வீட்டிற்கு வெளியில் ஒரு முதிய சந்நியாசி மெதுவாகவும் சோர்வாகவும் வந்தார். மிகவும் பசித்திருந்தது போலது அழைத்தார். சுனிதா ஜன்னல் வழியாகப் பார்த்து கிண்டலாக சொன்னாள், இப்போது இவரும் வந்துவிட்டார். சமையலறை மீண்டும் காலியாகப் போகிறது போல் இருக்கிறது. மோகன் அவளது வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளாமல் கதவின் பக்கம் சென்றார். கதவைத் திறந்தபோது அவரால் ஒரு மெலிந்த, சோர்வான, அழுக்கான ஆடைகள் அணிந்த, வியர்வையால் தோய்ந்த முகம் கொண்ட ஒரு முதியவர் தெரிய வந்தார். உடனே மோகன் அவரை உள்ளே வரவழைத்தார். முதியவரே, தயவுசெய்து இந்த தண்ணீரை பருகுங்கள் என்று கூறினார். முதியவர் மெதுவாக குடித்தார். பின்னர் அவர் கூறினார், மகனே, எனக்கு 2 நாட்களாக உணவு கிடைக்கவில்லை. சாப்பாடாக ஏதாவது கொடுத்தால் நான் மிகவும் நன்றி கொள்வேன். மோகன் உடனே சமையலறைக்கு ஓடினார். ஆனால் அங்கு இருந்தது வெறும் 2 சப்பாத்திகள். அவனுடைய மதிய உணவுக்கானவை. தயக்கமின்றி அவற்றை எடுத்து வந்தார். அந்த நேரத்தில் சுனிதா அவனைத் தடுத்தார். கோபமாக, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உங்களுடைய சாப்பாடு. நீங்கள் அதை தந்துவிட்டால் நீங்கள் சாப்பிட என்ன இருக்கிறது? அந்த சந்நியாசி வேறொரு வீட்டுக்குச் சென்று கேட்கலாம். ஆனால் நாம் என்ன செய்வது என்றாள். மோகன் அமைதியாகக் கேட்டார். பின்னர் மென்மையாக பதிலளித்தார். பசித்த வயிறு காத்திருக்காது. முதியவர் 2 நாட்களாக சாப்பிடவில்லை. நாம் அவரை இப்போது சாப்பிட வைக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன நடக்கும்? கடவுள் நமக்கான ஏற்பாட்டை செய்வார். சுனிதாவின் சத்தம் வெளியே கேட்டது. ஆனால் அவர் அமைதியாகவே இருந்தார். மோகன் அவளது கோபத்தை பொருட்படுத்தாமல் சப்பாத்திகளை எடுத்துக்கொண்டு முதியவரிடம் சென்றார். முதியவரே, தயவு செய்து இதை சாப்பிடுங்கள். இது எங்கள் வீட்டிலிருக்கும் சிறந்த உணவாகும் என்றார். முதியவர் எதுவும் சொல்லவில்லை. மிகவும் பசித்திருந்ததால் அமைதியாகச் சாப்பிட்டார். பிறகு அமைதியாக உட்கார்ந்தார். சிறிது நேரம் கழித்து முதியவர் எழுந்து செல்லும்போது மோகனை அருகில் அழைத்தார். தன்னுடைய பையில் இருந்து ஒரு பளபளக்கும் பொற்கிண்ணத்தை எடுத்தார். அதைக் கொண்டு மோகனிடம் கொடுத்தார். மோகன் ஆச்சரியத்துடன், முதியவரே, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உங்களுடையது என்றார். முதியவர் சிரித்தவாறு சொன்னார், மகனே, இதை வைத்துக்கொள். கடந்த வாரம் ஒரு மன்னன் இந்தக் கிண்ணத்தை எனக்குத் தானமாகக் கொடுத்தார். ஆனால் எனக்கு இதை பயன்படுத்த எதுவும் இல்லை. ஒரு நேர்மையான நல்ல மனிதனை இதற்காக நான் தேடி வந்தேன். இன்று நான் அவரைக் கண்டேன். அது வேறு யாரும் அல்ல, நீதான். பின்னர் அவர் கூறினார், இது உன் நல்ல செய்கைகளின் பலன். எப்போதும் நினைவில் வைத்துக்கொள், கர்மாதான் உண்மையான தர்மம். நீ எதிர்பார்ப்பின்றி உதவி செய்தாய். அந்த நல்ல செயல்தான் உண்மையான நற்குணம். கடவுள் எப்போதும் சரியான நேரத்தில் நமக்கு பரிசளிக்கிறார். இந்த கிண்ணத்தை அறிவுடன் பயன்படுத்து. ஆனால் இது உன்னுடைய நல்ல மனதை கெடுக்கக்கூடாது. இது வெறும் ஒரு அடையாளம். கடவுள் நற்செயல்களை மதிக்கிறார் என்பதற்கான நினைவூட்டல் மட்டுமே. இதைச் சொல்லிவிட்டு முதியவர் புறப்பட்டுச் சென்றார். மோகன் கையில் பொற்கிண்ணத்துடன் நிற்க அவரது கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வழிந்தது. எந்த நிலைமையிலும் மற்றவர்களுக்கு உதவுவதை தொடர்ந்து செய்வேன் என அவர் உறுதியெடுத்தார். நண்பர்களே, கர்மாதான் உண்மையான தர்மம். ஒருவர் எதிர்பார்ப்பின்றி நல்லதைச் செய்தால் கடவுள் ஒருவிதமாக அவரை பரிசளிக்கிறார். நாம் செய்யும் நல்லவை ஒருபோதும் வீணாகாது. சரியானதைச் செய்வதில் ஒருபோதும் தயங்க வேண்டாம். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன். Subscribe to Jelly Belly Kids